ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். பொன்னம்பலசாமி மடம் என்னும் மடத்தைச் சேர்ந்தவர் திரு கோவிந்தசாமி. இளமையிலேயே பெற்றோரை இழந்தவர். இளமையிலிருந்தே மன வேதனைகளும் பயங்களும் சேர்ந்தன. கடவுளை நினைத்து அடிக்கடி அழுவார். குடும்பத்தில் உள்ளவர்களோ அவரிடம் சிடு சிடு என பேசினர். கடுகடுப்பாக நடந்து கொண்டனர். வாழ்க்கையில் அவருக்கு வெறுப்பு உண்டாயிற்று. வீட்டை விட்டு வெளியேறினார். தெற்கே ராமநாதபுரம் கோவிலூர் மடத்து சந்நியாசிகளோடு சேர்ந்து வேதாந்த பாடம் கேட்டார். மனச்சாந்தி ஏற்படவில்லை. பல மடங்களில் தங்கினார். காசி, ரிஷிகேஷம் முதலிய ஊர்களில் எல்லாம் போய் தங்கினார். இந்தி படித்தார். பக்தி நூல்கள், ஞான நூல்கள் எல்லாம் படித்தார். மன நிம்மதி கிடைக்கவில்லை. மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்தார். பல மடங்களில் தங்கிக் கொண்டு வேதாந்த பாடம் சொல்லிக்கொண்டு வந்தார். அதனால் மடாதிபதிகள் மூலம் மனசஞ்சலம் உண்டாயிற்றே தவிர மனசாந்தி ஏற்படவில்லை. மேல்மருவத்தூர் வந்தார். அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டார். 108 போற்றி 1008 போற்றி படி என்றால் அன்னை. அவ்வாறே மந்திரம் படித்தார். அதிலிருந்து ஓராண்டாக கிடைக்காத மனசாந்தி அவருக்கு கிடைத்தது. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.